இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் கழக தலைவருமான நம்முடைய தளபதியார் அவர்களும், இந்த வருங்கால தமிழகத்தை நிர்ணயிக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சரும், இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இளைஞரனுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்மளுக்கு என்ன உத்தரவு கொடுக்கிறார்களோ அந்த உத்தரவை சிறை மேற்கொண்டு இன்றைக்கு அத்தனை பணிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது கழக பணியாக இருந்தாலும் சரி, அரசு பணியாக இருந்தாலும் இன்றைக்கு இரண்டையுமே எப்படி முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கண்களை போல இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டும் கழகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வழியிலே நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்றைக்கு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியாருடைய தலைமையிலே நீங்கள் வர வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு எந்த அளவிற்கு நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த வழியிலாவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய தாய்மார் சகோதரியர்கள் எல்லாம் இன்றைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பேரிலே கலைஞர் உரிமை தொகையை வழங்கினார். அதிலே விடுபட்டு போயிருக்கிறவர்கள் தகுதியுள்ளவர்களுக்கு கூடிய விரைவிலே அந்த உரிமை தொகையை திரும்பவும் தர இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை போல கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலைமையிலே இருந்தபோது தாய் உள்ளத்தோடு இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளும் கல்லூரி படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார். கிராமப்புறங்களிலே காலையிலே 100 நாள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தைகளை கூட சரிவர பராமரிக்காமல் சில பேர் அவசரமாக சமைத்து உணவுகளை கொடுக்காமல் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்த நிலைமையை மாற்றி காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து, எப்படி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மதிய உணவை கொண்டு வந்ததற்கு அதிலே சத்தையும் சேர்த்து முட்டையை வழங்கி இன்றைக்கு அந்த சத்துணவுக்கு உண்மையான சத்துணவை நம்முடைய முதலமைச்சர் தந்தார். ஆனால் அவர் வழியிலே காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு குழந்தைகள் அதை உண்ண வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார். என்று மக்களை தேடி வந்து மக்களை தேடி போய் மருத்துவம் பெறுவதை விட மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு படித்துவிட்டு சில நேரங்களிலே கால சூழ்நிலையினால் படிப்பை பாதியிலே நிறுத்தக்கூடிய அந்த மாணவர்களுடைய வீட்டுகளுக்கு பெற்றோர்களை சந்தித்து அந்த இல்லம் தேடி கல்வியை கொரோனா காலத்திலே ஆரம்பித்து இன்றைக்கு பள்ளிக்கு இடையிலே விட்டு சென்ற மாணவர்களை அழைத்து இன்றைக்கு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் 99%, 98% குறையில்லாமல் இன்றைக்கு தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைக்கு அவர்களுக்கும் அந்த உரிய மரியாதையை தந்து இன்றைக்கு மாணவ செல்வங்களை படிப்பிலே முன்னிலை மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஒவ்வொரு துறையாக இன்றைக்கு மருத்துவ துறையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் பல்வேறு துறையின் மூலமாக நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் இன்றைக்கு தகுதியுள்ளவர்களுக்கு பட்டா வழங்காமல் பேர் மாற்றம் செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் தகுதியுள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பட்டாவை வழங்கி, அதை போல இன்றைக்கு வருவாய்த்துறையிலே பாகுபாடு இல்லாமல் அந்த வரிசை பிரகாரம் இன்றைக்கு பட்டாக்களை வழங்கி அவர்களுக்கு உரிய பெயரிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல என்ன செய்ய வேண்டும், எந்த துறையின் மூலமாக மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்பதனை கண்ணும் கருத்துமாக பார்த்து அத்தனை துறையின் மூலமாக மக்களுக்கு செய்தாலும் இன்றைக்கு இந்த நாட்டை, தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், நம்முடைய தன்மானத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மண்ணை காப்பாற்றுவதற்கு நம்முடைய முதல்வரை தவிர நாட்டிலே அவருக்கு இணையாக
ஒரு முதல்வர் இல்லை. அந்த முதல்வர் அவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பொதுக்கூட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் அழைத்து எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய எண்ணம். தன்மானத்தோடு வாழ வேண்டும், நம்முடைய மொழியையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய எண்ணம். அதனால் தான் நாளை முதல் நம்முடைய கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் வீடு வீடாக சென்று, அது மாற்று கட்சி நண்பர்களுடைய வீடாக இருந்தாலும் அவர்களையும் சந்தித்து அவர்களிடத்திலையும் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல்வருடைய எண்ணம். அவர்களிடத்தில் எதற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு வர வேண்டும் என்பதனை விளக்கி நம்முடைய இளைஞர்கள் தம்பிமார்கள், அதை போல ஐடி விங்கிலே இருக்கக்கூடிய தம்பிமார்கள், மகளிர்கள், அருமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் பொறுமையோடு வீடுக்கு சென்றோம், பார்த்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு வீட்டு இல்லத்திலையும் சென்று அந்த விளக்கத்தை தெளிவாக நீங்கள் தெரிவித்து அவர்களுடைய மனநிலை மாற்றாரையும் நம்ம இடத்திற்கு வருவது மட்டுமல்ல அந்த உணர்வையும் நீங்கள் தெளிவாக எடுத்துரைத்து நம்முடைய மானத்தை காப்பதற்கும் நம்மளுடைய உணர்வை விட்டுக் கொடுப்ப இருப்பதற்கும் ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான் என்பதனை கிராமப்புறம் நகர்ப்புறம் அதை போல பேரூராட்சியாக இருந்தாலும் அத்தனை பகுதிகளில் இருக்க மக்களுக்கும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் 2026 நம்முடைய முதலமைச்சர்களுடைய தேர்தலுக்கு முதல் படி மட்டுமல்ல, நம்ம நாடு தமிழ்நாடு எப்போதும் தலைமிருந்து நிற்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் எங்கு பார்த்தாலும் அரசு நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் படிப்படியாக நலத்திட்டங்களை வழங்குகிறோம். அதிலே நாம் ஜாதி வேறுபாடு பார்ப்பதில்லை, கட்சி வேறுபாடு பார்ப்பதில்லை. அனைத்து மக்களுக்கும் இந்த நலத்திட்டங்களை இன்றைக்கு சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன் அவருடைய தலைமையில் அத்தனை பொறுப்பாளர்களும் இதை படிப்படியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாத காலத்தில் இந்த தொகுதி முழுவதும் அத்தனை மக்களுக்கும் அந்த பயன் நலத்திட்டம் போய் சேரும் என்பதிலே மாற்றம் இல்லை. நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே ஒருமித்த கருத்தோடு பாண்டிச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 வெற்றி பெற செய்தீர்கள். சோழவந்தான் தொகுதி இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த மாற்றத்திலே நாங்களும் உங்களோடு இணைந்து உங்கள் உணர்வை மதித்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே சொன்னார், நான் சட்டமன்ற உறுப்பினராக 2006-11 இருக்கிற போது இந்த தொகுதியிலே எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு அவரும் பல்வேறு சாலைகளாக இருந்தாலும் அதை போல என்ன பொதுமக்களுக்கு தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்டறிந்து அதையும் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வினைகள், அது எந்த அலுவலகமாக இருந்தாலும் எல்லாம் கலைஞர் காலத்திலே மருத்துவமனைகளை தரம் உயர்த்தினோம், அதை போல பள்ளிகளை தரம் உயர்த்தினோம். இன்றைக்கு என்னென்ன நம்முடைய சோழவந்தான் தொகுதிக்கு வேண்டியது இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்தோம். சொன்னார், இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டு என்பது அந்த பாரம்பரியத்தை எப்போதும் அந்த அலங்காநல்லூர பாலமேடோ அவனியாபுரத்தை நம்ம மறக்காமல் கொண்டாடினாலும் நிரந்தரமாக மற்றவர்களும் நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு விளையாட்டினுடைய அரங்கத்தை இன்றைக்கு நம்முடைய தொகுதியிலே சோழவந்தான் தொகுதியிலே அமைத்து தந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அது மாநகர் பகுதியில் இருந்து பெண்கள் அதிகமான அளவிலே அதை காணக்கூடிய நிலைமையும் உருவாயிருக்கிறது. இன்றைக்கு எதுவை எடுத்தாலும் இன்றைக்கு சாலைகள் எந்த சாலையாக இருந்தாலும் அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய சாலைகளை உடனடியாக நாம் செப்பனிடுவது மட்டுமல்ல, அதை செய்வதோடு இன்றைக்கு போக்குவரத்துகளுக்கு எங்கே வேண்டுமென்றாலும் அந்த பஸ்ஸையும் கேட்கக்கூடிய இடங்களுக்கு நாம் விடுவிட்டுக் கொண்டு இருக்கிறோம். அது குடிநீர் பல ஆண்டு காலம் போராடி அன்றைக்கு நம்முடைய 2006 சர்வே செய்யப்பட்டு இன்றைக்கு பாதியிலே அந்த நடைமுறைப்படுத்தினாலும் இன்றைக்கு அலங்காநல்லூர் பாடிப்பட்டி பகுதியிலேயே சோழவந்தான் தொகுதி மட்டுமல்ல மதுரை மாவட்டம் முழுவதும் குடிநீர் தொட்டிகள் மட்டுமல்ல தனிப்பட்ட வீடுகளுக்கும் வெகு விரைவிலேயே குடிநீர் இணைப்பு நாம் செயல்படுத்த இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு நேரத்திலே அலங்காநல்லூர் வடபகுதியிலே செல்லுகிற போது குடிநீருக்கு அங்கே தெருவிலே ஒரு குழாய் இருக்கும், ரோடோரத்தில் இருக்கும். அதில் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீருக்காக
காத்து கிடந்ததை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஆனால் வெகு விரைவிலேயே இப்போது வீட்டுக்கே வரக்கூடிய நிலைமையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்றைக்கு ஒத்தையடி பாதையாக இருந்த சாலையெல்லாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது நம்முடைய காலம். நம்முடைய முதலமைச்சர் கலைஞராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அவர்கள்தான் கேட்டு கேட்டு செய்யக்கூடிய மக்கள் முதல்வராக, நம்முடைய முதல்வராக இன்றைக்கு இருக்கிறார். நிச்சயமாக என்னுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய முழு ஆதரவோடு 2026 நம்முடைய தளபதியார் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார். வருவதற்கு சோழவந்தான் தொகுதி மக்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.